வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒயரிங் வாஷை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ரூஃபில் காங்கிரீட்டுக்கு நம்ம பைப்பு போடுறது இந்த ரோலிங் வாஷ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ரோலிங் வாஷ் பார்த்திங்கன்னா 100 மீட்டர் இருக்கும். இந்த மாதிரி ரோலிங் வாஷ் போடுறதுனால நமக்கு என்ன யூஸ்ன்னா எந்த பெண்டுமே தேவையில்லை. நமக்கு எந்த டைரெக்ஷனில் வளைக்க வேணுமோ அந்த டைரெக்ஷனில் வளைச்சி கொண்டு போகலாம். இந்த மாதிரியான ரோலிங் வாஷ் நீங்கள் எந்தெந்த ஊரில் எல்லாம் பயன்படுத்துகிறீங்கன்னு ஒன்று கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இந்த ரோலிங் வாஷ் போடுறதுனால காங்கிரீட்டில் டேமேஜ் ஆகுன்னு பயப்பட தேவையில்லை. காங்கிரீட் முடிஞ்சு நம்ம செவத்தில் கன்சீல்டு பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே நண்பா, இந்த வாஷ் பார்த்திங்கன்னா சோத்தில் நம்ம கன்சீல்டு பண்ணும்போது எந்த பெண்டுமே தேவையில்லை. நமக்கு எந்தெந்த இடத்துல கொண்டு போகணுமோ அந்தந்த இடத்துக்கு வளைச்சே கொண்டு போயிடலாம்.